ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்க்க போகிற கான்செப்ட் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு பிளான் தான். ஓகேங்களா? ஸோ இதுவரையிலையும் வந்து யாரும் பார்க்காத ஒரு பிஸ்னஸ் பிளான் தான் அது. ஓகேங்களா? ஸோ ஐஎன்ஆர் பிளான். ஓகேங்களா? நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா எம்எல்எம் ஃபயர் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க. ஸோ எம்எல்எம் சம்மந்தப்பட்ட அனைத்து கான்செப்டும் வந்து நம்ம சேனலில் வந்து ரெகுலராக போஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம சேனலுக்கு ரெகுலராக வந்து சப்போர்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ நான் வந்து ஒரு ஃபைனான்ஷியல் அட்வைசர் இல்லை. ஸோ எந்த ஒரு பிஸ்னஸ் பண்ணாலும் டீம் கண்டிஷன்ஸ் ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த பிஸ்னஸில் ஜாயின் பண்ணலாம். ஓகேங்களா? இந்த பிஸ்னஸுடைய ரெஃபரல் லிங்க்கும் என்னுடைய டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த லிங்க் மூலமா இந்த பிஸ்னஸில் நீங்கள் ஜாயின் பண்ணி எர்னிங்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ முழுக்க இந்த பிளான் வந்து ஐஎன்ஆர் பிளான். ஓகேங்களா? ஸோ இந்த ஐஎன்ஆர் பிளானில் வந்து ஜாயின் பண்ணுறது வந்து ஒரு ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தட் தான். ஓகேங்களா? ஸோ ஒரு மொபைல் நம்பர், ஒரு பேன் கார்டு, ஒரு பேங்க் அக்கௌண்ட்டுக்கு, ஒரு ஸ்மார்ட் ஃபோனுக்கு ஒரு ஐடி தான் நம்ம க்ரியேட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நம்ம இந்த நெக்ஸ்ட் இயர் பே ஓகேங்களா? ஸோ இந்த பிஸ்னஸ் பண்ணுற மூலமா நம்மளுக்கு என்ன பெனிஃபிட்ஸ்? ஓகேங்களா? ஸோ இதில் வந்து டெய்லி இதில் ஒர்க்கிங் பிளான் இருக்குது, நான் ஒர்க்கிங் பிளான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இது இல்லாமல் நம்ம வந்து நம்மளுடைய ஃபோனுக்கோ நம்மளுடைய டிவி மொபைல் ரீசார்ஜ்க்கோ நம்ம பண்ணி நம்மளுடைய கமிஷனை நம்ம வந்து எர்ன் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ செல்ஃபாக பார்க்கும்போது 5%, நம்ம டீம் மூலயமா இருந்து 5% நம்மளுக்கு வந்து ரீசார்ஜ் மூலயமா கமிஷனும் இருக்குது. ஓகேங்களா? இதுதான் பிஸ்னஸ் ஆனால் இல்லை. ஓகேங்களா? ஸோ ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கம்பெனியோடைய முழுக்க வெர்ஷன் வந்து நம்ம டிவி ரீசார்ஜோ மொபைல் ரீசார்ஜோ நம்ம இது மூலியம் பண்ணிக்கிற மூலியமாக நம்ம வந்து ஒரு செல்ஃபை வந்து நம்ம இன்கம் வந்து நம்ம ஏர்ன் பண்ண முடியும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஆஃப் ஆல் வெர்ஷன் இது எல்லா கம்பெனிலும் வந்து இது கொடுக்குறது தான். ஓகேங்களா? ஸோ ஆல் லீகல் டாக்குமெண்ட்ஸ் வந்து இவங்களுக்கு கிளியராக இருக்குது. ஓகேங்களா? பேன் கார்டு, டேன், டிடிஎஸ், மினிஸ்டர் ஆஃப் கார்ப்பரேஷன், ஸோ எல்லா சர்டிஃபிகேட் வந்து இவங்களுக்கு வந்து லீகலாக வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? யுவர் ரோட் மேப் ஆஃப் நெக்ஸ்ட் 10 இயர்ஸ். ஓகேங்களா? இவங்களுடைய ரோட் மேப்பு 10 வருஷத்துக்கு என்ன ரோட் மேப் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது லீடிங் புக் ப்ரௌசிங், ட்ரேடிங், கேமிங் பிளாட்ஃபார்ம், இன்ஸ்ட்ரக்டரி, லோன் சர்வீஸ், கிரெடிட் கார்டு சர்வீஸ், ஓடிடி பிளாட்ஃபார்ம், டூர் ட்ராவல், இ-காமர்ஸ் பிளாட்ஃபார்ம், அப்புறம் வந்து க்ரீன் வேர்ல்ட் ப்ராஜெக்ட், இவி வெஹிக்கல்ஸ், ஓன் டெலிகாம் கம்யூனிகேஷன்ஸ், ஹோட்டல்ஸ் ஆர் ரிசார்ட். ஓகேங்களா? ஸோ இவங்களுடைய நெக்ஸ்ட் 10 இயர்ஸுடைய ரோட் மேப் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ யுவர் ட்ரீம். ஓகேங்களா? மணி, நம்ம எந்த ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம், நம்மளுடைய ட்ரீம் என்ன? நம்ம ஒரு பணம் சம்பாதிக்கணும், ஒரு நல்ல ஒரு கார் வாங்கணும், ஒரு நல்ல ஒரு வீடு வாங்கணும், நல்ல ஒரு அக்கம் பக்கம் இருக்கிறவங்க நல்ல ஒரு ரிச்சாக இருக்கணும் தான் நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்மளுடைய ட்ரீமாக இருக்கும், எல்லாருடைய ட்ரீம். ஓகேங்களா? ஸோ சேஞ்ச் யுவர் லைஃப் டுடே. ஓகேங்களா? இந்த பிஸ்னஸ் பண்ணுற மூலயமா நம்ம லைஃப் வந்து 100% வந்து நம்ம சேஞ்ச் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? சாரி, 100% வந்து செக்யூர் பிளாட்ஃபார்ம், சாரி, பிக் இன்கம், அஃபிலியேட்டிக் முறையில் வந்து ஜாயின் பண்ண முடியும். ஓகேங்களா? பிக் ரிட்டர்ன்ஸ், டெய்லி விட்ரால், பெஸ்ட் சர்வீஸ், ஈஸி டு யூஸ். ஓகேங்களா? ஸோ இந்த பிளாட்ஃபார்ம் வந்து ரொம்ப ஈஸியாகவும் நல்ல முறையிலையும் நம்ம வந்து இந்த பிஸ்னஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ செக்யூர் ஆஃப் கம்பெனி ஆஃப் இன்கம்ஸ். ஓகேங்களா? இவங்க ஷேர் மார்க்கெட்லையும் என்எஃப்டி மூலியமாகவும் ஃபாரஸ்ட் ட்ரேடிங் மூலியமாகவும் ஆயில் ட்ரேடிங் மூலியமாகவும், இது இல்லாமல் ரியல் எஸ்டேட் ட்ரேட் மூலியமாகவும் இவங்களுடைய இன்கம் சோர்ஸ் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சர்வீசஸ் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது டிவி ரீசார்ஜ், மொபைல் ரீசார்ஜ், கம்மிங் சோனில் வந்து இவங்களுடைய ஃபாஸ்ட் ட்ராக் இருக்குது, யூபிஐ இருக்குது, இன்சூரன்ஸ், கேஸ், எல்ஐசி, கார் புக்கிங்ஸ், எலக்ட்ரானிக் பில்ஸ், மெட்ரோ கார்டு, ட்ரெயின் டிக்கெட்ஸ், ஸோ ஃப்ளைட் டிக்கெட்ஸ் எல்லாம் வந்து கம்மிங் சோனில் வந்து கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து கரண்ட்லியும் பார்க்கும்போது நம்மளுக்கு மொபைல் ரீசார்ஜும் சரி, டிவி ரீசார்ஜும் சரி, போஸ்ட்பெய்ட் பில் நம்ம வந்து பே பண்ண முடியும். இன்ஸ்டண்ட்டாக எல்லாமே நம்ம சக்ஸஸ் பண்ண முடியும். அது மூலிமா இன்கம் எடுக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஜாயினிங் பேக்கேஜஸ். ஓகேங்களா? ஜாயினிங் பேக்கேஜஸ்ன்றது ஜிஎஸ்டியோட 1180 ரூபா வந்து ஜாயினிங் ஃபீஸு. ஓகேங்களா? ஸோ ரிஜிஸ்ட்ரேஷன் பில்குல் ஃப்ரீ. ஓகேங்களா? இந்த பிஸ்னஸில் ஜாயின் பண்ணுறது ரிஜிஸ்ட்ரேஷன் ஃப்ரீ தான். ஓகேங்களா? டெய்லி வந்து 2% வந்து கேஷ் பேக்காக கொடுக்குறாங்க. ஓகேங்களா? அது எப்படின்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இதுக்கு ஜாயினிங் ஃபீஸ் வந்து 1180 ரூபா ஜாயினிங் ஃபீஸ் வித் ஜிஎஸ்டியோட. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து அப்கிரேட் பேக்கேஜஸ்ன்றது என்ன அர்த்தம் அப்படின்னா, நீங்கள் கொடுத்த 1180 ரூபா இருக்குது இல்லைங்களா? ஸோ அந்த 1180 ரூபா வந்து உங்களுக்கு உடைய 180 ரூபா ஜிஎஸ்டியில் போயிடுச்சு அப்படின்னா 1000 ரூபாய் ஜாயினிங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கு 4 மடங்கு உங்களுக்கு 4000 ரூபாய் வரைக்கும் இன்கம் கிடைக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா? டெய்லி பேக்காக கேஷ் பேக்காக உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? சண்டே தவிர மீதி எல்லா நாளும் நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த 4000 ரூபாய் ரீச் ஆன உடனே உங்களுடைய ஐடியை வந்து நீங்கள் அப்கிரேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஒன்லி 5900 பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது பண்ணும்போது உங்களுக்கு டெய்லி கேஷ் பேக் வந்து 1% கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ ரவுண்ட் ஆஃப் பார்க்கும்போது 50 ரூபீஸ் பர் டே நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? அப்கிரேட் பண்ணும்போது
அதுக்கப்புறம் வந்து இந்த உங்கள் பேக்கேஜ் வந்து 5900 வந்து நீங்கள் ரீச் பண்ணிட்டீங்க, 20,000 நீங்கள் ஏர்னிங்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்த பேக்கேஜ் வந்து நீங்கள் 11,800 வந்து நீங்கள் பே பண்ணலாம். பே பண்ணீங்க அப்படின்னா அன்னைக்குலேருந்து உங்களுக்கு ₹100 கிடைக்கும் பர் டே. ஓகேங்களா, இதுக்கு 10 மடங்கு 4 மடங்கு. ஸோ 40,000 வரைக்கும் நீங்கள் சம்பாதிக்க முடியும். ஓகேங்களா, ஒரு ஐடியும் அப்கிரேட் பண்ணி நீங்கள் ஏர்னிங்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ண முடியும். ஓகேங்களா. ஸோ டைப் ஆஃப் இன்கம்ஸ் இதுதான் ரொம்ப முக்கியம். நம்ம இந்த பிஸ்னஸில் வந்து என்னென்ன இன்கம்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். டெய்லி கேஷ்பேக் இன்கம். ஓகேங்களா, டைரக்ட் இன்கம். டெய்லி கேஷ்பேக்ன்றது நம்மளுக்கு வந்து டெய்லி வந்து 20% வந்து நம்ம 2% கொடுக்குறாங்க இல்லைங்களா, அது வந்து டெய்லி ₹20 வந்து நம்ம ஆவரேஜான பேக்கேஜ் 1180 நம்ம ஜாயின் பண்ணுறோம் அப்படின்னா டெய்லி வந்து நம்மளுக்கு கேஷ்பேக்காக கிடைக்கும். அதுதான் கேஷ்பேக் இன்கம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து டைரக்ட் இன்கம். ஒரு மெம்பர்ஸை வந்து இந்த பிஸ்னஸில் நம்ம வந்து ஜாயின் பண்ணுறோம், இன்ட்ரோடியூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அது மூலியமாக கிடைக்கிறது டைரக்ட் இன்கம். ஓகேங்களா. டீம் லெவல் இன்கம், டெய்லி சேலரி இன்கம், ஓகே, குளோபல் ஃபுல் இன்கம், லைஃப் டைம் ரிவார்ட்ஸ் இன்கம், ரீசார்ஜ் கமிஷன்ஸ். ஸோ இதுதான் வந்து இவங்களுடைய டைப் ஆஃப் இன்கம்ஸில் இருக்குது. ஓகேங்களா. ஸோ டோட்டலாக வந்து 7 இன்கம் வந்து இவங்க இந்த பிஸ்னஸ் மூலயமா நம்மளுக்கு இருக்குது. ஓகேங்களா. அடுத்து வந்து டெய்லி கேஷ்பேக் இன்கம். டெய்லி கேஷ்பேக்ன்றது வந்து நம்ம எடுத்த பேக்கேஜில் அதில் 2%. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து 1180 நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா அதில் உங்களுக்கு டெய்லி வந்து ₹20 நம்மளுக்கு கிடைக்கும். அதுதான் டெய்லி கேஷ்பேக் இன்கம். ஓகேங்களா. இதில் வந்து ஞாயிற்றுக்கிழமை மட்டும் கிடைக்கும், சண்டே மட்டும் கிடைக்காது, மீதி எல்லா நாளும் நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேங்களா. அடுத்து வந்து டைரக்ட் இன்கம். ஒரு மெம்பர்ஸை ஜாயின் பண்ண பிறகு நீங்கள் ஜாயின் பண்ண பிறகு உங்கள் ரெஃபரலில் ஒரு மெம்பர்ஸை நீங்கள் ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா ஒரு ரெஃபரலுக்கு ₹40 உங்களுக்கு கிடைக்கும். இன்ஸ்டன்ட்டாக நம்ம உங்கள் வேலெட்டில் ஏறிடும். ஓகேங்களா. அன்லிமிட்டடாக ரெஃபர் பண்ணால் ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேங்களா. அன்லிமிட்டட் ஏர்னிங்ஸ் பண்ண முடியும். ஒரு ரெஃபரலுக்கு ₹40 அப்படின்னா நீங்கள் எடுக்கிற ஈச் ரெஃபரலுக்கு ₹40 உங்களுக்கு ரெஃபரல் கமிஷனாக கிடைக்கும். ஓகேங்களா. உங்கள் ரெஃபரல் எத்தனை ரெஃபரல் வராங்களோ அந்த ரெஃபரலுக்கு உங்களுக்கு ₹40 கிடைக்கும். அதே அந்த பீப்புள்ஸ் வந்து அவருடைய ஐடி அப்கிரேட் பண்ணுறாருன்னா அதில் உங்களுக்கு வந்து இன்கமும் இருக்குது. ஓகேங்களா. ஸோ டீம் லெவல் இன்கம். டீம் லெவல் இன்கம்ன்றது வந்து ஒரு எக்ஸாம்பிள், உங்கள் டீமில் வந்து சராசரி ஃபஸ்ட் லெவலில் ஒரு மெம்பர்ஸ் இருக்கார் அப்படின்னா அந்த மெம்பர்ஸ்க்கு ₹40 கிடைக்கும். ஸோ அதே உங்கள் டீம் சைஸ் வந்து 5 பேர் இருக்காங்க, 5 பேர் நீங்கள் ரெஃபர் பண்ணிக்க அப்படின்னா டோட்டல் இன்கம் வந்து ₹200 உங்களுக்கு இருக்குது. ஓகேங்களா. இதே வந்து லெவல் 2ல் வந்து ஒரு பர்சன் மூலயமா உங்களுக்கு ₹10 கிடைக்குது அப்படின்னா உங்கள் டீம் சைஸ் வந்து 25 பேர் இருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு ₹250 வந்து உங்களுக்கு இன்கமாக இருக்கும். ஓகேங்களா. லெவல் 3ல் ஒரு பர்சனுக்குலேருந்து ₹10 கிடைக்கும். ஸோ உங்கள் டீமில் வந்து ₹125 மெம்பர்ஸ் இருக்காங்க அப்படின்னா ₹1250 வந்து உங்களுக்கு இன்கமாக கிடைக்கும். ஓகேங்களா. லெவல் 4லேருந்து லெவல் 10 வரைக்கும் உங்களுக்கு ஈச் பீப்புள்ஸ்லேருந்து உங்களுக்கு ரெஃபரல் கமிஷன்ஸ் வந்து உங்களுக்கு ₹5 கிடைக்கும். ஓகேங்களா. ஸோ உங்கள் டீம் சைஸ் பொறுத்து உங்களுடைய இன்கம் செட் ஆகும். ஓகேங்களா. அடுத்து டெய்லி சேலரி இன்கம். டெய்லி சேலரி இன்கம்னா என்ன அப்படின்னா நீங்கள் எடுக்கிற பேக்கேஜ் இருக்கீங்களா, ஒரு எக்ஸாம்பிள் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்க, ஜாயின் பண்ணி ஒரு பீப்புள்ஸை ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த பீப்புள்ஸ்லேருந்து கிடைக்கிற லெவல் இன்கம் வந்து டெய்லி சேலரி இன்கம்னு கொடுக்குறாங்க. ஃபர்ஸ்ட் லெவலில் ₹5 கிடைக்கும், செகண்ட் லெவலில் ₹3 கிடைக்கும், 3ஆம் லெவலில் ₹2 கிடைக்கும், 4ஆம் லெவலில் ₹2 கிடைக்கும், 5ஆம் லெவலில் ₹2 கிடைக்கும், 6ஆம் லெவலில் ₹2 கிடைக்கும். அதுக்கப்புறம் 7ஆம் லெவலிருந்து 10ஆம் லெவல் வரைக்கும் உங்களுக்கு ஒரு லெவல்லேருந்து உங்களுக்கு ₹1 மட்டும்தான் கிடைக்கும். ஓகேங்களா. இது வந்து பேக்கேஜ் நம்பர் 1. ஓகேங்களா. இதே பேக்கேஜ் 2 ஒரு எக்ஸாம்பிள் நீங்கள் உங்களுடைய ₹4,000 ஏர்னிங்ஸ் பண்ணிட்டீங்க, 4 மடங்கு பண்ணிட்டீங்க, அதுக்கப்புறம் உங்களுடைய பேக்கேஜ் அப்கிரேட் பண்ணுறீங்க அப்படின்னா அங்கேருந்து எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னா லெவல் 1லேருந்து லெவல் 10 வரைக்கும் ஈச் மெம்பர்ஸ்க்கு உங்களுக்கு ₹5 கிடைக்கும். ஓகேங்களா. பேக்கேஜ் 2ல் வரும்போது, பேக்கேஜ் 3ல் வரும்போது நீங்கள் ஒரு பேக்கேஜாக தான் வர முடியும். ஓகேங்களா. ஸோ பேக்கேஜ் 3 வரும்போது நீங்கள் உங்களுடைய டைரக்டில் ஜாயின் பண்ணியிருக்க மெம்பர்ஸ் மூலயமாவும் அந்த மெம்பர்ஸ் பேக்கேஜ் அப்கிரேட் பண்ணுறாரு அப்படின்னா ₹10 கிடைக்கும். இது ஃபஸ்ட் லெவலிருந்து 10 லெவல் வரைக்கும் அந்த ₹10 தான் கிடைக்கும். ஓகேங்களா. ஸோ இதுக்கு வந்து ஒரு லெவலுக்கும் உங்களுடைய இன்கம்ஸ் ஏர்னிங்ஸ் பண்ணுறதுக்கு உங்கள் டேரக்டில் ஒரு லெவலுக்கும் ஒரு டேரக்ட் நீங்கள் கொடுக்கணும். ஸோ டோட்டல் 10 டேரக்ட் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா எல்லா டேரக்ட்டுக்கும் லெவலுக்கும் நீங்கள் எலிஜிபிலிட்டி ஆகிடுவீங்க. ஓகேங்களா. அடுத்து வந்து டீம் டெய்லி சேலரி இன்கம். ஓகேங்களா. இது வந்து எப்படின்னா அப்படின்னா நீங்கள் லெவலில் ஒரு எக்ஸாம்பிள் ஃபஸ்ட் லெவலில் 10 பேர் இருக்காங்கன்னா ₹5. ஸோ டோட்டல் டெய்லி இன்கமாக உங்களுக்கு ₹50, மந்த்லி ₹1500 உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த ஸ்ட்ரக்சரில் வந்து இவங்க டீம் டெய்லி சேலரி இன்கமாக கொடுக்குறாங்க. ஓகேங்களா. அடுத்து டீம் லெவல் சேலரி இன்கம் ஒன்லி ஃபார் ப்ரீமியம் பேக்கேஜஸ். இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ப்ரீமியம் பேக்கேஜஸ்னா ₹1180 பேக்கேஜ் நம்ம எடுக்கிறோம் இல்லைங்களா. ஸோ அதுக்கு மட்டும் தான் எலிஜிபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. குளோபல் ஃபுல் இன்கம்ன்றது வந்து டோட்டலாக நம்ம கம்பெனியில் வர ஐடிஸ் இருக்குது இல்லைங்களா, ஒரு மெம்பர்ஸ் ஐடிக்கும் கீழே வந்து லெஃப்ட்டும் ரைட்டும் இருக்கும் இல்லைங்களா. ஸோ அந்த இடத்துல வந்து ஆட்டோமேட்டிக்காக குளோபல் வாய்ஸாக நம்மளுக்கு ஒரு மெம்பர்ஸை வந்து கொடுப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஒரு சராசரியாக ஒரு எக்ஸாம்பிள் இது வந்து சீனியாரிட்டி பிரகாரம் ஒரு எக்ஸாம்பிள் நம்ம கம்பெனியில் வந்து ஒரு நாளைக்கு 150 பேர் ஜாயின் பண்ணுறாங்க. ஸோ நம்ம கம்பெனியில் வந்து டோட்டலாக வந்து ஒரு 6,000 பீப்புள்ஸ் ப்ளஸ் இருக்காங்க. ஓகேங்களா. ஆவரேஜாக பார்க்கும்போது ஒரு நாளைக்கு 150லேருந்து 200 பேர் ஜாயின் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம கம்பெனியில். ஓகேங்களா. அப்போது இந்த வர பீப்புள்ஸ் வராங்க இல்லைங்களா. ஸோ இந்த பீப்புள்ஸ் எல்லாம் வந்து ஒரு மெம்பர்ஸ் கீழே ஒரு மெம்பர்ஸ் 2 மெம்பர்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து குளோபல் மூலமா இந்த ஐடிஸ் வந்து கிரியேட் ஆகும். ஓகேங்களா. கிரியேட் ஆகும்போது உங்களுக்கே தெரியாது
உங்களுக்கு கீழே ஒரு 2 மெம்பர்ஸ் ஒரு மெம்பர்ஸ் வந்திருப்பாங்க ஓகேங்களா. ஸோ அது சீனியாரிட்டி வைஸாக தான் நம்மளுக்கு கிடைக்கும் ஓகேங்களா. அது மூலயமா கிடைக்கிற இன்கம் என்ன அப்படின்னா, ஒரு எக்ஸாம்பிள் 2 மெம்பர்ஸ் வந்திருக்காங்க அப்படின்னா ஃபண்ட் வந்து உங்களுக்கு 50 ரூபா ஓகேங்களா. ஸோ டோட்டலாக அந்த டீம் வந்து 100 ரூபா ஓகேங்களா. அப்போ வந்து 70 ரூபா. ஸோ நெட் இன்கம் வந்து 30 ரூபா உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இது மாதிரி வந்து உங்கள் டீம் வந்து கிரியேட் ஆகும்போது இது மூலியமாகவும் குளோபல் ஃபுல் இன்கமும் உங்களுக்கு கிடைக்கும் ஓகேங்களா. அடுத்து ரீசார்ஜ் கமிஷன்ஸ். ஸோ இதுதான் மிகப்பெரிய ஒரு கமிஷன்ஸ் ஓகேங்களா. நம்ம எங்கே போனாலும் எந்த ஒரு கமிஷன் கிடைக்காது ஓகேங்களா. இதில் பிஸ்னஸும் பண்ணிக்கலாம், நம்ம மொபைலுக்கு ரீசார்ஜும் பண்ணிக்கலாம், இது மூலியமாகவும் எர்னிங்ஸும் நம்ம பணமும் சம்பாரிச்சிக்க முடியும், நம்ம டீம் மூலியமாகவும் பணமும் சம்பாரிச்சிக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா. இதில் ரீசார்ஜ் கமிஷன் வந்து 10% இருக்குது. அது 5% வந்து செல்ஃப் ரீசார்ஜ் அண்டு 5% வந்து டீம் ரீசார்ஜ் இருக்குது ஓகேங்களா. ஸோ ரீசார்ஜ் கமிஷன் சார்ட் நம்ம பார்க்க போகிறோம் ஓகேங்களா. ஸோ இதில் எப்படி செல்ஃபாக வந்து 5% வச்சுங்க ஓகேங்களா. நீங்கள் எந்த ரீசார்ஜாக பண்ணுங்கள் 5% வச்சுங்க, டிவி ரீசார்ஜாக பண்ணுங்கள், மொபைல் ரீசார்ஜ் பண்ணுங்கள், 5% உங்களுக்கு கமிஷன் இருக்குது ஓகேங்களா. இதே லெவல் 2ல் வந்து 1%, டிவிக்கும் 1% தான், மொபைலுக்கும் 1%. உங்கள் டீமில் ஃபஸ்ட் ரெஃபரலில் ஒரு மெம்பர்ஸ் இருக்கார் அப்படின்னா இந்த ரெஃபரலில் ஒரு சராசரியாக ஒரு 10 பேர் இருக்காங்க அப்படின்னா அந்த 10 பேரும் மாதத்துக்கு ஒரு 100 ரூபாய் ரீசார்ஜ் பண்ணாவே அது உங்களுக்கு 1000 ரூபாய் தான் ஓகேங்களா. அந்த 1000 ரூபாயில் 1% எவ்வளோ உங்களுக்கு அந்த 1% வந்து உங்கள் கமிஷனாக ஆட் ஆகும் ஓகேங்களா. இதே வந்து உங்கள் டீம் கிரியேட் ஆக உங்கள் லெவலில் வந்து 10 லெவலில் இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த மெம்பர்ஸ் எல்லாம் ரீசார்ஜ் பண்ணும்போது 50% ஓகேங்களா. 0.50% 1/2% உங்களுக்கு வந்து ஒரு லெவல்லையும் உங்களுக்கு கிடைக்கும் ஓகேங்களா. அன்லிமிட்டடாக எர்னிங்ஸ் பண்ண முடியும் இந்த ரீசார்ஜ் கமிஷன். ஒரு முறை நீங்கள் டீமை செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் நினச்ச பார்க்க முடியாத இன்கம் நீங்கள் எடுக்க முடியும் இந்த ரீசார்ஜ் கமிஷன்ஸ் ஓகேங்களா. அடுத்து வந்து லைஃப் டைம் ரிவார்ட்ஸ் ஓகேங்களா. லைஃப் டைம் ரிவார்ட்ஸ்னால் என்ன அப்படின்னா, உங்கள் ஃபஸ்ட்டு டைரக்ட் டீமில் வந்து ஒரு 10 மெம்பர்ஸ் நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த 10 மெம்பர்ஸ்லேருந்து உங்களுக்கு ஒரு மெம்பர்ஸ்லேருந்து உங்களுக்கு வந்து ரெஃபரல் கமிஷன் கிடச்சிரும். ப்ளஸ் உங்களுக்கு ரிவார்ட்ஸ் வந்து ஒரு ஃபஸ்ட் லெவலில் 10 பேர் இருக்காங்க, டேரக்டில் 10 பேர் கொடுத்துருங்க, 500 ரூபீஸ் இன்ஸ்டன்ட்டாக உங்கள் வேலெட்டில் ஆட் ஆகிடும். அதே வந்து செகண்ட் லெவலில் 100 பேர் இருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு 2500 ரூபா. தேர்ட் லெவலில் 1000 பேர் இருக்காங்கன்னா 11000 ரூபா உங்களுக்கு கிடைக்கும். ஃபோர்த் லெவலில் 10000 பேர் இருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு 3 லட்சம் கிடைக்கும். இது எல்லாமே வந்து இன்ஸ்டன்ட்டாக உங்கள் வேலெட்டில் ஆட் ஆகிடும் ஓகேங்களா. நீங்கள் எப்போ வேணால் விட்ரால் பண்ணிக்கலாம். இதே 8வது லெவலில் உங்கள் டீமில் வந்து 1 கோடி பேர் மேலே இருக்காங்க அப்படின்னா நீங்கள் சாதாரணமாகவே 1.5 கோடி ரூபாய் வந்து உங்களுக்கு இன்கமாக லைஃப் டைம் ரிவார்ட்ஸாக கிடைக்கும் ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து டீம் கண்டிஷன்ஸ், இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஓகேங்களா. இதுக்கு கேஒய்சி 100% கண்டிப்பாக பண்ணி ஆகணும். அப்போ தான் வந்து உங்கள் பேங்க் விட்ரால் பண்ண முடியும் ஓகேங்களா. டெய்லி க்ளோசிங், டெய்லி விட்ரால், மினிமம் விட்ரால் வந்து 300 ரூபா ஓகேங்களா. மல்டிபிள் ஆஃப் 300 வந்து என்ன அப்படின்னா 300 ரூபா, 600 ரூபா, 900 ரூபா, 1500 ரூபா, 1500 ரூபா, இது மாதிரி தான் மல்டிபிளாக உங்களுக்கு வந்து விட்ரால் பண்ண முடியும். ஒரு எக்ஸாம்பிள் உங்கள் வேலெட்டில் 300 ரூபா இருக்கு அப்படின்னா 300 விட்ரால் பண்ணலாம். இதே வந்து 400 ரூபா இருந்துச்சுன்னா 400 பண்ண முடியாது, 300 தான் பண்ண முடியும். இதே 650 ரூபா இருக்குது அப்படின்னா 600 தான் பண்ண முடியும். இது மாதிரி வந்து 300 அப்படின்ற மெத்தடில் வந்து நீங்கள் விட்ரால் பண்ணிக்க முடியும் ஓகேங்களா. இதில் வந்து என்னென்ன டெபிட் ஆகும் அப்படின்னா டிடிஎஸ் 5%, அட்மின் 5%, டோட்டலாக 10%. நீங்கள் விட்ரால் பண்ணுற 300 ரூபாயில் 10%, 30 ரூபா கட் ஆகிடும், 270 ரூபா உங்களுக்கு வேலெட்டில் உங்கள் அமௌண்ட் பேங்க் அக்கௌண்ட்டில் ஏறிடும் ஓகேங்களா. டெய்லி சேலரி அண்ட் டெய்லி கேஷ்பேக் இன்கம், மண்டே டு சாட்டர்டே ஓகேங்களா. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா உங்களுடைய ரெஃபரல் எப்போ வேணால் பண்ணுங்கள், எப்போ வேணால் கிடைக்கும். ஆனால் டெய்லி இன்கமும் லெவல் இன்கமும் உங்களுக்கு மண்டே டு சாட்டர்டே மட்டும் தான் கிடைக்கும். ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை ஓகேங்களா. சண்டே ஹாலிடே ஓகே, அன்றைக்கி மட்டும் எந்த இன்கம் கிடைக்காது, ரெஃபரல் மட்டும் தான் கிடைக்கும் ஓகேங்களா. விட்ரால் டைம் வந்து நம்ம நைட்டு 1 மணிலிருந்து காலையில் 9 மணி வரைக்கும் இருக்குது. எந்த டைமில் வேணால் நீங்கள் விட்ரால் பண்ணிக்கலாம். அந்த 1 மணிலிருந்து காலையில் 9 மணி வரைக்கும் நீங்கள் விட்ரால் பண்ணிக்கலாம். சாரி, கிரெடிட் டைம் வந்து நம்ம பேங்க் அக்கௌண்ட்டில் எப்போ வரும் அப்படின்னு சொல்கிறாங்க, 9லிருந்து காலையில் 9 மணிலேருந்து மதியம் 1 மணிக்குள்ளே நம்ம பேங்க் அக்கௌண்ட்டில் அந்த பணம் கிரியேட் ஆகிடும் ஓகேங்களா. மோஸ்ட் பி டாப் அப் வென் தி டோட்டல் இன்கம் ஓகேங்களா. இது என்ன அப்படின்னா நீங்கள் கொடுத்த பணத்துக்கு 4 மடங்கு. ஒரு எக்ஸாம்பிள் 1180 ரூபா நீங்கள் வரீங்க அப்படின்னா 180 ரூபா ஜிஎஸ்டி, ஸோ 1000 ரூபா ஜாயினிங் ஃபீஸ், ஸோ டோட்டலாக வந்து 4000 ரூபா உங்களுக்கு இன்கம் கிடைக்கும். 4000 ரூபா கிடைக்கும் வரைக்கும் உங்களுக்கு இன்கம் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் உங்கள் இன்கம் ஸ்டாப் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் ஐடி டாப் அப் பண்ணால் மட்டும் உங்கள் இன்கம் ஸ்டார்ட் ஆகும் ஓகேங்களா. அதுக்கப்புறம் 1 பேன் கார்டு, 1 மொபைல் நம்பர், 1 ஃபார் 1 ஐடி ஓகேங்களா. இவங்க என்ன சொல்கிறாங்க, கிளியர் கட், ஒரு பேன் கார்டுக்கு ஒரு ஐடி, ஒரு மொபைல் நம்பருக்கு ஒரு ஐடி, ஒரு பேங்க்குக்கு ஒரே ஒரு ஐடி, இதுதான் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. இதை தாண்டி நீங்கள் ஐடி போடுறீங்க அப்படின்னா உங்கள் ஐடி வந்து பிளாக் ஆகும் ஓகேங்களா. ஸோ இதுதான் நம்மளுடைய ப்ரெசன்டேஷன்ஸ். ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு பிஸ்னஸ் பிளான் ஓகேங்களா. இந்த பிஸ்னஸ் பிளான் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காங்க. ஸோ லாங் டர்ம் ட்ராவல் பண்ண முடியும் ஓகேங்களா. நீங்கள் எந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் எடுத்து இந்த பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய இன்கம் செட் ஆகும் ஓகேங்களா. ஸோ நம்ம சேனலுக்கு ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். MLM ஃபயர் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணலாம் ஓகேங்களா. பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுங்க, நான் கொடுக்குற இன்ஃபர்மேஷன்ஸ் ரெகுலராக உங்களுக்கு கிடச்சிருக்கும் ஓகேங்களா. ஸோ MLM சம்மந்தப்பட்ட வர புது கான்செப்ட் வந்து நம்ம சேனலில் ரெகுலராக போஸ்ட் பண்ண போகிறேன் ஓகேங்களா. உங்களுடைய சப்போர்ட் கண்டிப்பாக வேணும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த பிஸ்னஸுடைய ரெஃபரல் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த லிங்க் மூலமாக இந்த பிஸ்னஸ் நீங்கள் ஜாயின் பண்ணி எர்னிங்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.